பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு எதிராக நாளை தலைநகரில் நடைபெறவிருக்கும் தூரூன் அன்வார் பேரணியில் அனைத்து மக்களும் பங்கேற்க வேண்டும் என்று முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதிர் முகமது அழைப்பு விடுத்துள்ளார். இந்த தூரூன் அன்வார் பேரணியில் யாரெல்லாம் பங்கேற்கலாம் எனும்படியான கேள்விகள் வலுத்து வருவதாகவும், அரசியல் லாபத்திற்காக எதிர்க்கட்சியினர் இந்த பேரணியை நடத்துவதாகவும் வெளிவரும் கருத்துக்களை காதில் வாங்காமல், நாட்டை நேசிக்கும் அனைத்து மக்களும் நாளை பேரணியில் பங்கேற்கலாம் என்று அவர் தெரிவித்தார். நாளை நடைபெறவிருக்கும் பேரணியில் மக்களுக்கு தெரியாது ஒரு சில சம்பவங்களை தாம் வெளியிடப் போவதாகவும் மகாதிர் குறிப்பிட்டுள்ளார். உண்மையில் கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் பெரும்பான்மை நாடாளுமன்றத்தை வெல்லாத ஒரு அரசியல் கட்சி கூட்டணியில் ஆட்சி அமைத்தது. ஆட்சி அமைத்த பின்னர் இப்போது கூட்டணி இல்லாமலேயே பெரும்பான்மையை கொண்டிருக்கிறது. அன்வார் தனது ஆட்சியை தற்காக்க திரைக்கு பின்னால் செய்த சம்பவங்கள் ஏராளம் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்தும் கடமை தமக்கு இருப்பதால், தாம் நாளை நடைபெறவிருக்கும் தூருன் அன்வார் பேரணியில் கலந்து கொள்வதாக மகாதிர் தெரிவித்துள்ளார். அன்வார் நாட்டை கொள்ளையடிக்கவில்லை, மாறாக நாட்டை கொலை செய்கிறார் என்கிற அரசியல் புரிதலை நாளை பேரணியில் தனது உரையில் விளக்கவிருப்பதாக மகாதிர் இன்று தெரிவித்தார். மலேசியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு செல்லும் இரண்டாவது பாலத்தில் ரசாயன லாரிகள் விபத்துக்குள்ளாகின. நேற்று மாலை 5:41 மணிக்கு துவாஸ் பாலத்தில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக இஸ்கண்டர் புத்ரி மாவட்ட மீட்புத்துறை உதவி இயக்குனர் முகமது ஃபைஸ் சுலைமான் தெரிவித்தார். விபத்துக்குள்ளான இரு லாரிகளிலும் புரோப்ளின் கிளைகோல், சோடியம் ஹைப்போகுளோரைட் வகை ரசாயனங்கள் இருந்ததாகவும், புரோப்ளின் கிளைகோல் ரசாயன தொட்டி முழுவதுமாக பாலத்திலிருந்து கடலில் விழுந்ததாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்தில் ஒரு மோட்டார் சைக்கிளோட்டியும் லாரி ஓட்டுநரும் படுகாயம் அடைந்திருப்பதாகவும், இருவரும் ஜொகூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலில் விழுந்திருக்கும் ரசாயன தொட்டியை மீட்க மீட்பு பணியாளர்கள் முயற்சித்து வருவதாகவும், கடலில் கவிழ்ந்த தொட்டியில் இருக்கும் ரசாயனம் இன்னும் கசியவில்லை என்பதை ஜொகூர் மாநில சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை இயக்குனர் டாக்டர் முகமது ஃபாமி யூசுப் உறுதிப்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலாக்காவில் பாலர் பள்ளியில் பயிலும் 5 வயது சிறுமியை பல முறை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக நம்பப்படும் 32 வயது ராணுவ அதிகாரி ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில், இன்று மலாக்கா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அவருக்கு 5 நாள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 32 வயது ஆடவர் ஒரு ராணுவ அதிகாரி என்பதால், கடந்த ஜனவரி மாதம் முதல் பாலர் பள்ளியில் இருந்து பாதிக்கப்பட்ட சிறுமியை வீட்டுக்கு அழைத்து வருவதாக அச்சிறுமியின் சகோதரி வாக்குமூலம் அளித்துள்ளார். மலாக்கா MRSM கல்லூரியில் படிக்கும் தாம் விடுமுறைக்காக திரும்பிய போது தனது 5 வயது தங்கை இதுகுறித்து தம்மிடம் தெரிவித்ததாக காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்துள்ளார். பாலர் பள்ளியில் இருந்து வீட்டுக்கு வரும் வழியில் 5 வயது சிறுமிக்கு மிட்டாய்களையும் ஐஸ்கிரீமையும் வாங்கி தந்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தொடர்பு துறை துணை அமைச்சர் தியோனி சிங் இன்று காலை தொடர்பு அமைச்சின் கட்டிடத்தில் உள்ள 828 படிக்கட்டுகளை வெற்றிகரமாக 9 நிமிடங்கள் 26 வினாடிகளில் ஏறி தனிப்பட்ட சாதனையை படைத்துள்ளார். மலேசிய கோபுர ஓட்ட இயக்க தலைவர் ரவீந்தர் சிங் மற்றும் உலக கோபுர ஓட்ட சாதனையாளர் ஷோ வை சிங் ஆகியோரின் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்ச்சியில் தொடர்பு அமைச்சின் 50க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டனர். இது மிக சவாலான அனுபவமாக இருந்தாலும் திருப்திகரமாக உள்ளது என்றும், படிக்கட்டுகளில் ஏறுவது தரையில் நடப்பதை விட 2 மடங்கு கலோரியை கரைக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது உடல் நலத்திற்கு மிகச்சிறந்த பயிற்சி என்றும் சவாலை முடித்த பின்னர் தியோ இதனை தெரிவித்தார். நெகிரி செம்பிலான் உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சான KPDN தமன் அம்சா மாசில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சோதனையில் சுமார் 1000 லிட்டர் மானிய விலை டீசலை பறிமுதல் செய்தது. நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்ட இச்சோதனையில் ஒரு லாரி, 1000 லிட்டர் IBC தொட்டி, ஒரு நீர் சேமிப்பு தொட்டி, ஒரு பம்ப் மற்றும் குழாய்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மொத்த மதிப்பு 18,912 ரிங்கிட் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாரி மற்றும் வளாகத்தின் உரிமையாளர் என அடையாளம் காணப்பட்ட ஒரு நபர் இந்நடவடிக்கைக்கு பொறுப்பேற்றுள்ளதாக தொழில் முனைவோர், மனித வளம், காலநிலை மாற்றம், கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் குழுவின் தலைவர் வீரப்பன் தெரிவித்தார்.
சந்தேக நபரிடம் கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களை சேமித்து வைப்பதற்கான அனுமதி இல்லை என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அவர் கூறினார். நாளை நடைபெற உள்ள தூருன் அன்வார் பேரணியால் நகர மையத்தில் உள்ள பல முக்கிய சாலைகள் போக்குவரத்து மாற்றங்களால் பாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மஸ்ஜித் நெகாரா, பசாசனி, மஸ்ஜித் ஜாமே சுல்தான் அப்துல் சமாத், மஸ்ஜித் ஜாமே கம்போங் பாரு மற்றும் காம்ப்ளெக்ஸ் சோகோ ஆகிய 5 முக்கிய இடங்களில் பேரணி ஒரே நேரத்தில் தொடங்கும் என்று கோலாலம்பூர் காவல்துறை தலைவர் டத்தோ முகமது யூசுப் ஜான் முகமது தெரிவித்தார். பங்கேற்பாளர்கள் டத்தாரான் மேடேக்காவில் ஒன்று கூடுவதற்கு முன்பு சுமூகமான போக்குவரத்து ஓட்டத்தையும் அனைத்து சாலை பயணர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்காக நிகழ்நேர நிலைமைகளின் அடிப்படையில் போக்குவரத்து மாற்று வழிகள் செயல்படுத்தப்படும் என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். மேலும் 13 முக்கிய சாலைகள் பாதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பொதுமக்கள் தங்கள் பயணங்களை முன்கூட்டியே திட்டமிடவும், நகர மையத்தில் நெரிசலை தவிர்க்க முடிந்தவரை பொது போக்குவரத்தை பயன்படுத்துமாறும் அவர் அறிவுறுத்தினார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்திருக்கும் 100 ரிங்கிட் ரொக்க உதவி உட்பட மற்ற உதவிகள் அனைத்தும் தேர்தலுக்கான அறிவிப்புகள்தான் என்ற கூற்றுகளை பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் அரசியல் செயலாளர் ஷம்சுல் இஸ்கண்டார் அகீன் மறுத்துள்ளார். பிரதமரின் அந்த அறிவிப்பு தேர்தல் நன்மைகளாக இருந்திருந்தால் அவை பின்னர் அறிவிக்கப்பட்டிருக்கும் என்று அவர் நேற்று இரவு டிவி அல் ஹிஜிராவுக்கு அளித்த பேட்டியில் கூறினார். முன்னதாக பிரதமரின் இந்த அறிவிப்புகள் முழுக்க முழுக்க தேர்தல் ஆதாயம் சார்ந்தவை என எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டினர் என்பது குறிப்பிடத்தக்கது. கேடிஎம்பி மற்றும் பிரசாரணா மலேசியா பெர்ஹாம் ரயில் நிலையங்கள் உட்பட அனைத்து பொது போக்குவரத்தையும் நாளை வழக்கம் போல் இயக்க உத்தரவிட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் லோக் சிவ் ஃபூக் தெரிவித்துள்ளார். மடானி அரசாங்கத்துடன் ஒத்துப்போகாதவர்கள் ஒன்று கூடும் சுதந்திரத்தை கூட பாதுகாக்கிறது என்று அவர் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். தலைநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க நாளை நடைபெறும் பேரணியில் பங்கேற்கும் அனைவரும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துமாறு தாம் ஊக்குவிப்பதாக அவர் கூறினார். கடந்த காலங்களில் முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முகைதீன் யாசின் மீது அழுத்தமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த பேராசிரியர் ராமசாமி இப்போது அதே முகைதீனை ஆதரிப்பதற்கு ஒரே காரணம் ராமசாமியின் சுயநலம் மட்டும்தான் என்று ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் கடுமையாக சாடியுள்ளார். சுஷ்மா தொடர்பான விளக்கத்தை நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய RSN ராயர் கடந்த காலங்களில் பேராசிரியர் ராமசாமி பினாங்கு துணை முதலமைச்சராக இருந்தபோது சுஷ்மா தொடர்பாக அப்போதைய பிரதமர் முகைதீன் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததை RSN ராயர் நினைவூட்டினார். இப்போது DAP கட்சியில் இருந்து விலகிய பேராசிரியர் ராமசாமி அதே முகைதீனுடன் இணைந்து நாளை நடைபெறவிருக்கும் அன்வாருக்கு எதிரான போராட்டத்திலும் பங்கேற்கிறார் என RSN ராயர் தெரிவித்தார். சுஷ்மா சட்டத்தை திருத்தம் செய்வதில் கால தாமதம் ஏற்பட்டாலும் சுஷ்மா வழக்குகள் நிலுவையில் இருப்பதையும் RSN ராயர் சுட்டிக்காட்டினார். அதனால் சுஷ்மா வழக்குகளை விரைந்து விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.